சந்திரா, இந்த மருது ஒண்ணுத்துக்குமே உதவாதவனா இருக்கான். மருதுவ இப்ப குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லக்கா. நம்ம கவனம் கார்த்தி மேலதான் இருக்கணும். எனக்கு என்னவோ நாளைக்கு நடக்க போற நலங்கு ஃபங்க்ஷனுக்கு அவன் வருவானோன்னு தோணுது. அவன் மட்டும் வரட்டும். அப்படி அவன் வந்தானா துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு தள்ளிட்டு வந்துடலான்னு தோணுது. அக்கா, அவசரப்பட்டு அப்படி எதையும் பண்ணிடாத. ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணினா ரேவதிக்கு அவன் மேல திரும்பவும் சிம்பத்தி வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அவளுக்கு பழைய ஞாபகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம நாமளே அவங்கள சேர்த்து வச்ச மாதிரி ஆயிட போகுது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஆனாலும் அவன் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறான் சந்திரா. நாளைக்கு நடக்க போற நலங்குக்கு அவன் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. அததான்க்கா நானும் யோசிக்கிறேன். கவலைப்படாத, நாளைக்கு அவன் இங்க வராத அளவுக்கு நானே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றேன். உன்னால முடியுமா சந்திரா? நான் உன் தங்கச்சிக்கா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? கார்த்தி ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு பேர் எடுத்து வந்தானே, அப்ப அவன் ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா அவன் அங்க போய் தானே ஆகணும். ஆமா, கண்டிப்பா போய் நின்னுதான் ஆகணும். அக்கா, நாளைக்கு அவங்க ஊர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பந்தக்கால் நடுறாங்க. அதுல சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டா அவன் நாள் பூரா பஞ்சாயத்து பண்ண அங்கதான் இருப்பானே தவிர அவன் கவனம் நம்ம ரேவதி பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ சொல்றது சரியான ஐடியா சந்திரா. ஆனா ஊருக்குள்ள நாம என்ன பிரச்சனையை கலப்ப முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த தங்கச்சி இருக்கும்போது நீயே கவலைப்படுற. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. அவனை நான் பாத்துக்கிறேன். சந்திரா, நாளைக்கு எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடியணும். எனக்கு அது மட்டும்தான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நீ அதை மட்டும் பாருக்கா. நாளைக்கு கோயில்ல நடக்க போறத நான் பாத்துக்கிறேன்.